அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். சோழ மன்னன் ஔவையாரை அலட்சியமாக இருந்து பின்னர் அவரை பெரும் மதிப்புடன் வரவேற்றதை சொல்லியிருந்தேன். அதை சொல்லும் பொழுது இன்னொரு சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது, அதையும் சொல்ல இருக்கிறேன். மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலை வழியே வைகையின் வடகரையில் சென்றால் இடைக்காட்டூர் என்ற ஒரு ஊர் வருகிறது. அந்த ஊரில் இடைக்காடர் என்னும் புலவர் இருந்தார். சங்கப்புலவர் வரிசையிலே அவர் சிறந்த புலவராக இருந்தார். இவர் ஒரு நாள் பாண்டிய மன்னனை பார்த்து பாடி பரிசில் பெறலாம் என்று வந்தார். அவ்வாறு வரும்பொழுது இந்த பாண்டிய மன்னன் ஏதோ நினைவாக இருந்தார். பாண்டிய மன்னன் அந்த இடைக்காடர் புலவரை பற்றி சிந்திக்கவே இல்லை. அவன் பாடினான், புலவரை பற்றி மன்னனை பற்றி பாடினான், அங்குள்ள பாண்டிய குல கடவுளான சோமசுந்தர கடவுளை பற்றி பாடினான். ஆனால் எதையும் அவர் கண்டுகொள்ளவில்லை. உடனே அவன் புலவர் என்ன செய்தார், கோபம் வந்து விட்டது. என்ன, நாம் இத்தனை பாடியும் இப்படி பேசாமல் இருக்கிறானே, என்ன செய்யலாம்? சரி, நமது சங்க தலைவரிடம் போய் சொல்வோம் என்று சொல்லி அப்படியே கோவிலுக்கு வந்தார். அப்பொழுது சங்க தலைவராக சோமசுந்தர பாண்டியர் என்ற அந்த சொக்கநாத பெருமாளே தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்தார். அது திருவிளையாடற் புராணத்திலே கூறியிருக்கிறேன். அது தலைவராக இருந்தார். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த சோமசுந்தர கடவுளிடம் வந்து நொந்து அழுது, இவ்வாறு உன்னை பாடினேன், மன்னனை பாடினேன், பாண்டிய நாட்டை பாடினேன், ஆனால் பாண்டிய மன்னனின் செவியில் எதுவுமே ஏறவில்லையே, எனக்கு அவன் பரிசில்கள் அளிக்காவிட்டாலும் ஒரு பண்பாடு கூட இல்லாமல் என்னை அலட்சியப்படுத்தி விட்டானே என்று அவர் வருந்தினார். இதை கேட்ட இறைவன் காதால் கேட்டுக்கொண்டார். ஆனால் பதில் ஒன்றும் தெரியவில்லை. புலவர் வருந்தி அப்படியே சென்று விட்டார். மறுநாள் அர்ச்சகர்கள் கோவிலுக்கு வந்தார்கள். வந்து பார்த்தால், கதவை திறந்து பார்த்தால் அங்கே சொக்கநாதரும் இல்லை, மீனாட்சியும் இல்லை. உற்சவமூர்த்திகள் இருவரையும் காணோம். ஐயோ, உற்சவமூர்த்திகளை காணுமே, மூர்த்திகளை காணோமே, உற்சவமூர்த்திகள் என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்லை, சிவலிங்கமும் மீனாட்சியுமே காணாமல் போனார்களோ என்னவோ தெரியாது. இது செவி வெளி செய்தி. அந்த சிவபெருமானையும் காணவில்லை, மீனாட்சியையும் காணவில்லையே என்று அவர் மனம் வருந்தி தவித்தார். அப்பொழுது தவித்தனர் இந்த அர்ச்சகர்கள். அவர்கள் நேரே பாண்டிய மன்னனிடம் போய் சொன்னார்கள், மன்னா, தெய்வங்களை காணவில்லை, மூர்த்திகளை காணவில்லை என்றார்கள். என்ன, எங்கு செல்லும் என்று ஊர் மக்கள் அனைவரையும் தம்பட்டம் அடித்து, ஊர் மக்கள் அனைவரும் தேடிச் செல்லுங்கள், எங்கிருந்தாலும் கண்டுபிடியுங்கள் என்று. அப்பொழுது திருடிச் சென்றாலும் கூட நடந்துதானே செல்ல வேண்டும், வெகுதூரம் சென்றிருக்க முடியாதே, எங்காவது ஒழித்து தானே வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தார் மன்னன். அதுபடி அந்த ஆணையிட்டார். அவர் போய் தேடி கண்டுபிடிக்கும் பொழுது வைகையின் வடகரையிலே ஒரு மண்டபத்திலே அந்த சொக்கநாத மூர்த்தியும் அந்த மீனாட்சி அம்மையும் அங்கே இருந்தார்கள். கண்டுபிடித்தார்கள் இந்த அர்ச்சகர்கள். போய் மன்னனிடம் சொன்னார்கள், மூர்த்திகள் இங்கே இருக்குது, வா மன்னா, அங்கே தான் இருக்குது அப்படின்னு. சரி, போய் எடுத்து பூஜை பண்ணேன்னு சொன்னார். இந்த அர்ச்சகர்கள்லாம் வந்து எடுத்து பார்த்தாங்க. அந்த அம்மனையும் அந்த சொக்கநாதரையும் நந்தியும் தூக்கி பார்த்தார்கள், வரவே இல்லை. என்ன இது, எடுக்க வரமாட்டேங்கிறதே என்று சொல்லி மறுபடியும் போய் மன்னனிடம் முறையிட்டார்கள். மன்னனே நேரே வந்தார். நான் என்ன தவறு செய்தேன், ஏன் இப்படி இங்கு வந்து இருந்திருக்கிறீர்கள் என்ன என்று கேட்டு அழுதான், புரண்டான், தவித்தான். அசரீரி கேட்டது. நேற்று இடைக்காடர், என்னுடைய பக்தர், என் அவை புலவர், சிறந்த புலவர் இங்கே உன் அரண்மனைக்கு வந்தார். நீ அவரை மதிக்காமல் அனுப்பிவிட்டாய். அதனால் நீ என் புலவரை மதிக்காத உன்னிடத்திலே நான் இருக்க விரும்பவில்லை. அதனால் இங்கே வந்து இருக்கிறேன். நான் இனி எங்காவது போகிறேன் என்று அவர் கோபமாக சொல்லி அசரீரி கேட்டது. அடடா, சிவபெருமான் நம்மை கோபித்து கொண்டு போகிறாரே, அந்த சோமசுந்தர கடவுள் போய்விட்டால் நாம் என்ன செய்வோம் என்று எண்ணி வருந்தி மீண்டும்
கெஞ்சி கெதறி நான் அந்த புலவருக்கு வேண்டிய சிறப்புகள் செய்கிறேன் என்று அந்த இடைக்காடரை மலைத்து வந்து, இடைக்காடரே, உம்மால்தான் உம்மை நான் மதிக்கவில்லை என்றுதான் இங்கு கோபித்து கொண்டு வந்து இருக்கிறார்கள். இவர்களை அழைத்து சென்று கோவிலில் மறுபடியும் நிறுத்த வேண்டும் என்று கேட்கின்றார். அவரும் சரி என்று அர்ச்சகர்களோடு சேர்ந்து அவரும் எடுத்தார். புலவர் பாடினார். பாடலை பாடவும் அந்த சொக்கநாத பெருமானும் அந்த அங்கேற்கண்ணி அம்மையும் கிளம்பிவிட்டார்கள். அவ்வாறு ஆதி சொக்கநாதர் கோவில் என்று இப்பொழுது வடக்கு மாசி வீதியிலே இருக்கிறது. அதுதான் ஆதி சொக்கநாதர் கோயில். அங்குதான் வந்து இந்த சிவபெருமானும் அங்கேற்கண்ணி அம்மையும் அங்கேதான் தங்கியிருந்தார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அங்கு இப்பொழுதும் அங்கு சிறப்பு பெற்ற அந்த கோயில் சிறப்பு பெற்றது. அங்கு உள்ள அம்மையின் வலது பக்கம் இருக்கும் விநாயகரிடம் சின்ன விநாயகர், 2 விநாயகர் இருக்கிறார்கள். பெரிய விநாயகர் ஒன்று, சின்ன விநாயகர் ஒன்று. சின்ன குட்டி விநாயகரின் காதில் அவருக்கு பூமாலை சாற்றி பூ போட்டு நம்முடைய வேண்டுதல்களை அவருடைய காதில் சொன்னால் அது இப்பொழுதும் நிறைவேறுகிறது என்று சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் புத பகவான் வந்து தவம் இருந்ததும் இந்த இடம்தான் என்று சொல்கிறார்கள். புத பகவான் வந்து சொக்கநாதரை நோக்கி தவம் இருந்த இடமும் இந்த ஆதி சொக்கநாதர் கோயில் தான் என்று சொல்கிறார்கள். கல்விக்காகவும் அங்கே வந்து வேண்டிக் கொள்ளலாம். அந்த சிறிய கோவில்தான், ஆனால் சக்தி நிறைந்தது. அந்த அன்னையையும் ஐயனையும் சுற்றி வரும் பொழுது வலது பக்கத்திலே இடைக்காடருடைய உருவமும் அங்கே இருக்கிறது. இடைக்காடருடைய உருவமும் அங்கே சிலையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும் பூஜைகள் நடக்கின்றன. அந்த ஔவையாரை எப்படி இகழ்ந்தானோ அதே மாதிரி இந்த பாண்டிய மன்னன் இகழ்ந்ததற்காக மதுரை சொக்கநாத பெருமானை கோபித்து கொண்டு போய் இருந்ததாக கேள்விப்பட்ட தகவல் இது. ஆதலால் அந்த சிறப்புமிக்க அந்த நிகழ்ச்சியை கூற வேண்டும் என்று நினைத்தேன். நான் கூறிக்கொண்டு இருக்கின்றேன். அதைத்தான் இப்பொழுது தங்களுக்கு சொன்னேன். இது மாதிரி சில விஷயங்கள் திடீரென்று நினைவுக்கு வரும். அதை சொல்ல வேண்டுமானால் இந்த மாதிரி எதுவும் முன் தயாரிப்பு இல்லாமல் நான் கேட்ட கதை அப்படியே சொல்லுகிறேன். அதன்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை பார்க்க வேண்டுமானால் மதுரை விசாலாட்சி ஆட்சி என்று பதிவு செய்யுங்கள், பாருங்கள். யூடியூப்பில் இதை போட்டுக்கொண்டு வருகிறேன். ஷார்ட்டில் போடணும்னு நினச்சோம்னா ரொம்ப சுருக்கமாக போடணும். அதை ஷார்ட்டில் போடாமல் நான் யூடியூப்பில் போடுறதான் முடியுது. ஷார்ட்டில் போட முடியலை. அதனால தான் யூடியூப்பில் போடுறேன். பாருங்கள், குழந்தைகளுக்கு சொல்லுங்கள், நமது நாட்டின் பெருமையை உணர்த்துங்கள். நன்றி, வணக்கம்.